இன்று 10/1/2025 முரளி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முயற்சி செய்வதற்கு உடல் மிகவும் அவசியம். ஆகவே தேகத்தை மிகவும் நன்றாக பாதுகாக்க வேண்டும். பிறருக்கு யாருக்காவது நோய்வாய்ப்பட்டாலும் நம்ம சலித்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுடைய சேவை செய்யணும். உயிரோடு இருந்தால் அது வரைக்கும் யோகா பண்ண முடியும், விகர்மங்கள் விநாசம் செய்ய முடியும். பாபா குழந்தைகளுக்கு ஞான யோகத்தின் மூலமாக பலனை அளிக்கிறார். இவர் என்னுடைய சகோதர ஆத்மா என்ற அந்த கண்ணோட்டத்துடன் மற்றவங்களுக்கு ஞானம் புரிய வைக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து கொண்டே பாருங்கள், எவ்வளோ சிரேஷ்டமான ஞானத்தை பாபா அளிக்கிறார். தாமரை மலர் போன்ற பற்றற்ற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என பாபா நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். இன்றைய முரளியில் நமக்கு பாபா ஞானத்தின் 3வது கண்ணை அளித்துள்ளார். இந்த கண் மூலமாக நாம் சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையை பற்றின ஞானத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வேறு யாருமே இந்த 3வது கண் அளிக்க முடியாது. ஆகவே யாருக்குமே சிருஷ்டியினுடைய முதலிடை கடையை பற்றின ஞானம் இல்லை. அப்படிப்பட்ட அரும்பெரும் ஞானத்தை பாபா நமக்கு அளிக்கிறார். இன்றைய முரளியுடைய சாரம், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞான யோகத்தின் டானிக்கையை கொடுத்து பலமாக நன்றாக உபசரிக்கிறார். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்து கொண்டே செல்லுங்கள். நமக்கு பாபா என்ன அளிக்கிறாரோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைய முரளியின் கேள்வி, இந்த சங்கம் யுகத்தில் தங்களிடத்தில் உள்ள மிக பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அனைத்திலும் மதிப்புமிக்க பொருள் என்ன? மிக பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அனைத்திலும் மதிப்புமிக்க பொருள் என்ன? பாபா பதில் அளிக்கிறார், இந்த சர்வோத்தம பிராமண குலத்தில் தங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கதாகும். ஆகையினால் சரீரத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இது மண்ணாலான பொம்மை. நம்ம ஞானத்தில் இருக்கிறனால நம்ம இதை சும்மா சட்டை பண்ண மாட்டோம். மண்ணாலான பொம்மை, இது அழிந்து விடட்டும் என்பது கிடையாது. இதை வாழும் வரை உயிருடன் பாதுகாக்க வேண்டும். யாராவது நோயுற்றார்கள் என்றால் சலித்து கொள்ளக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பாவங்கள் அழிந்து கொண்டே வரும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். பாவங்களை அழிக்கலாம் தானே. ஆகவே சலித்து கொள்ளக்கூடாது. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது இல்லை, இந்த கண் மூலமாக என்னென்ன பார்க்குறோம் நம்ம என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மாற்றக்கூடியவர் யார் மற்றும் எப்படி மாற்றுகின்றார் என்பதை மனிதர்கள் பாவம் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் 3வது கண் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானம் சாக்கரின் மிகவும் இனிமையானது. சாக்கரின் ஒரு துளி கூட எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. ஞானத்தின் ஒரே வார்த்தை மன்மனா பவா என்பதாகும். இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்.
பாபா குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷியை போன்ற டானிக் இல்லை என்று சொல்கிறார்கள். யார் எப்போதும் குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது டானிக்கை போலாகிவிடுகிறது. 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல டானிக்காக இருக்கிறது. இந்த டானிக்கை ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது ஒருவர் மற்றவருக்கான பலத்தை உபசரிப்பதாகும், பலத்த உபசரிப்பாகும். இப்படிப்பட்ட உபசரிப்பை வேறு எந்த மனிதனும் மற்ற மனிதனுக்கு செய்ய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பு செய்கிறீர்கள். யாருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிப்பது தான் உண்மையிலும் உண்மையான நலம் விரும்புவதாகும். பாபாவின் மூலம் நமக்கு ஜீவன் முக்தியின் பரிசு கிடைக்கிறது என்பதை இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். சத்யுகத்தில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது, ஜீவன் முக்தி நிலையில் இருந்தது, தூய்மையானதாக இருந்தது. பாபா மிகப்பெரிய உயர்ந்த டானிக் கொடுக்கின்றார். ஆகையினால்தான் அதீந்திர சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் கோபகோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது ஞானம் மற்றும் யோகத்தின் எவ்வளவு நல்ல அதிசயமான டானிக்காக இருக்கிறது. மேலும் இந்த டானிக் ஒரே ஒரு ஆன்மீக டாக்டரிடம்தான் இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த டானிக்கை பற்றி தெரியவே தெரியாது. இது இறைவனுடைய ஞானம், வேறு யாருக்கும் தெரியாது. இனிமையான குழந்தைகளை, உங்களுக்காக கைகளில் பரிசு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். முக்தி, ஜீவன் முக்தியின் இந்த பரிசு என்னிடம் மட்டுமே இருக்கிறது. கல்ப கல்பமாக நான் தான் இங்கு வந்து உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கின்றேன். பிறகு ராவணன் அபகரித்து கொள்கின்றான். எனவே இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு தந்தை, டீச்சர் மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்குரு தான் இருக்கின்றார். அவர் நம்மை தன்னுடன் அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மிகவும் அன்பான தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. இது குறைந்த விஷயமா என்ன? குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கை தான் சிறந்ததாகும். ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் அப்படிம்பாங்க. இது இறை மாணவ வாழ்க்கை, அப்போ எவ்வளோ சிறந்தது. இது இப்போதைய காலத்தின் புகழல்லவா? பிறகு புதிய உலகத்தில் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள். உண்மையிலும் உண்மையான குஷி எப்போது கொண்டாடப்படும் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. மனிதர்களுக்கு சத்தியோகத்தை பற்றிய ஞானமே இல்லை எனும்போது இங்கேயே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பழைய தமோப்பிரதானமான உலகத்தில் குஷி எங்கிருந்து வந்தது? இங்கே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இடுகின்றனர். எவ்வளவு துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு சகஜமான வழியை கூறுகின்றார். எவ்வளோ சகஜமான வழியை கூறுகின்றார். குடும்பத்தில் இருந்து கொண்டே, இல்லை குடும்பத்தை விட வேண்டாம், ரிஷிகள் அடைந்ததை விட உயர்ந்த நிலையை குடும்ப பொறுப்பு நிறைவேற்றி கொண்டே நம்ம அடைய முடியும்னா சாதாரண விஷயமா என்ன அது? குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பற்றற்று இருங்கள். வேலை, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எப்படி பிரத்யக்ஷ பிரியதர்ஷன் இருக்கிறார்கள் அல்லவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஒருவர் மற்றவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் இவருடைய பிரியதர்ஷினி, இவர் அவருடைய பிரியதர்ஷனாக இருக்கின்றனர். இங்கே அந்த விஷயம் இல்லை. இது உடல் ரீதியிலான அன்பு கிடையாது. இங்கே நீங்கள் அனைவரும் ஒரு பிரியதர்ஷனுக்கு பிறவிகளாக பிரியதர்ஷினிகளாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா ஒருபோதும் உங்களுக்கு பிரியதர்ஷினியாக ஆவதில்லை. பாபா பிரியதர்ஷினி ஆவதில்லை. எப்பொழுதுமே பாபா பிரியதர்ஷன் தான். நீங்கள் இந்த பிரியதர்ஷன் வருவதற்காக நினைவு செய்து வந்துள்ளீர்கள். துக்கம் அதிகமாகும்போது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள். ஆகையினால்தான் துக்கத்தில் அனைவரும்
நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்று பாடப்பட்டுள்ளது. கபீர்தாஸோட தோகையில் அப்படி பாடியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாபா சர்வசக்திமானாக இருக்கின்றார். நாளுக்கு நாள் மாயம் சக்திவானாக தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. ஆகையினால் இப்போது பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாகுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் தெய்வீக குணத்தை கூடவே தாரணை செய்யுங்கள். அப்போது நீங்கள் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவீர்கள். இந்த படிப்பில் முக்கியமான விஷயமே நினைவு ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிகவும் அன்போடு ஸ்நேகத்தோடு நினைவு செய்ய வேண்டும். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார். நான் குழந்தைகளாகி உங்களை உலகத்திற்கு எஜமானாக மாற்ற வந்துள்ளேன். ஆகையினால் இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அநேக பிறவிகளினுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையினால் இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். மேலும் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா கூறுகின்றார். அவர் தானே பதீத பாவனன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவைத்தான் அழைக்கிறார்கள் அல்லவா? இப்போது பாபா வந்திருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். ஜென்ம ஜென்மாந்திரம் அழைத்தோம், இப்போ அவர் வந்திருக்கிறார், அப்போ நம்ம ஆகணும் தானே. பாபா துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவராக இருக்கின்றார். சரியாக சத்தியுகத்தில் தூய்மையான உலகமாக இருந்தது எனும்போது அனைவரும் சுகமாகத்தான் இருந்தார்கள். இப்போது பாபா மீண்டும் கூறுகிறார், குழந்தைகளே, சாந்திதாம் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இப்போது சங்கம் யுகமாகும். படகோட்டி உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். ஒரு படகு மட்டுமல்ல, முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போல் இருக்கிறது. அதனை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்போதும் குஷியே குஷிதான். ஆஹா, எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார். இதை எப்போதும் கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை. எந்த புராணத்தில், இதிகாசத்தில், சாஸ்திரங்களில் இதெல்லாம் எழுதி வைக்கல. பகவானுடைய மகா வாக்கியம். நான் ஆத்மாவாகிய ஆத்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனவே முழுமையாக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். முழுமையாக கற்றுக்கொள்வது என்றால் தாரணை செய்வது. முழுமையான விதத்தில் படிக்க வேண்டும். படிப்பில் எப்போதும் வரிசை கிரமம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. தங்களை பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, இடையிலா, அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனா? நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா என்று தங்களை பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆன்மீக சேவை செய்கின்றேனா? ஏனென்றால் குழந்தைகளை சேவாதாரியாக ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள் என்று பாபா கூறுகிறார். சேவைக்காகவே நான் வந்துள்ளேன். தினமும் சேவை செய்கிறேன். ஆகையினால்தான் இந்த ரதத்தை எடுத்திருக்கின்றேன். பிரம்மா பாபாவுடைய உடலை எடுத்திருக்கின்றேன். இவருடைய ரதத்திற்கு நோய் வந்துவிட்டால் நான் அவருக்குள் அமர்ந்து முரளியை எழுதுகின்றேன். பேச முடியாத நிலையிலிருந்து பாபா எழுதி அனுப்புகிறார். பாபா காஷ்மீர் இருக்கும்போது 6 மாதம் அங்கே இருந்தார், யஜ்ஞத்தோட ஆரம்ப சமயத்தில். இப்போ பாபா லெட்டர் எழுதிட்டு அனுப்புவாங்க. ஒரு நாள் ஒரு மாதாஜி பேரில், இன்னொரு நாள் இன்னொரு மாதாஜி பேரில். அப்போ அவங்க அது படிச்சுட்டு அதை தாரணை செய்து அதை நல்லா புரிஞ்சு, ஆழமாக புரிஞ்சு, அப்புறம் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுப்பாங்க. சின்ன சின்ன 12 வயசு 15 வயசு பெண் குழந்தைங்க கூட ஸ்பீச் கொடுக்குறத பார்த்து எல்லாருமே சொன்னாங்க, அங்கே ஏதோ ஒரு இறை சக்தி தான் அங்கே இருக்குது. யார்கிட்டையும் பேசாதவங்க தாய்மார்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, எவ்வளோ நல்லா சொற்பொழிவு நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க எல்லோரும் சொன்னாங்க.
வாயினால் சொல்ல முடியவில்லை என்றால் நான் எழுதிவிடுகின்றேன். குழந்தைகளுக்கு முரளி தவறிவிடக்கூடாது, ஒரு நாள் கூட முரளி மிஸ் ஆகக்கூடாது என்பதற்காக. ஆக நானும் சேவையில் இருக்கின்றேன் அல்லவா? இதுதான் ஆன்மீக சேவையாகும். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட பாபாவின் சேவையில் ஈடுபடுங்கள், இறை தந்தையின் சேவையில் இருங்கள். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ, யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ, முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சுகம் அனுபவம் பண்ணுறதுனால அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்போ அவங்க சேவை செய்யாமல் அவங்களால் இருக்க முடியாது. அவர்கள் மகாவீரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாபாவின் வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கப்படுகிறது. பாபாவின் கட்டளை தங்களை ஆத்மா என்று புரிந்து சகோதர சகோதரர்கள் என்று பாருங்கள். அனைவரையும் சகோதரன் 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 என்ற கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். இந்த சரீரத்தை மறந்து விடுங்கள். பாபாவும் கூட சரீரத்தை பார்ப்பதில்லை, நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றபடி இது ஞானமாகும். ஆத்மா சரீரம் இல்லாமல் பேச முடியாது. நான் இந்த சரீரத்தில் வந்துள்ளேன், கடனாக பெற்றிருக்கின்றேன். சரீரத்தோடு தான் ஆத்மா படிக்க முடியும். பாபா இங்கே இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றார். சிவபாபா, பிரம்மா பாபா அங்கே தான் இருக்காங்க, சிவபாபாவும் அங்கே தான் இருக்கார். இது அழிவற்ற சிம்மாசனமாகும். ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும். ஆத்மா ஒரு போதும் சிறியதோ பெரியதோ ஆவதில்லை. சரீரம் சிறியதாக பெரியதாக ஆகிறது. ஆத்மாக்கள் அனைத்திற்கும் சிம்மாசனம் இந்த புருவ மையமாகும். சரீரம் அனைவருக்கும் விதவிதமாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் ஆணினுடையதாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் பெண்ணினுடையதாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் குழந்தையினுடையதாக இருக்கிறது. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் பயிற்சியை கற்றுக் கொடுக்கின்றார். யாரிடமாவது பேசுகின்றார்கள் என்றால் முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களே ஆத்மாவாக பார்த்து ஆத்மாவுடன் பேசுகிறேன் என நினைத்து பேச வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த சகோதரனிடம் பேசுகின்றேன். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றேன். நினைவின் மூலம்தான் துரு இறங்க வேண்டும். ஆத்மாவில் துரு படிந்திருக்கு இல்லையா, அநேக ஜென்மங்களுடைய துரு. நினைவின் மூலமாக தான் துரு இறங்க வேண்டும். தங்கத்தில் மற்ற உலோகங்கள் சேருகிறது என்றால் தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது. ஆத்மாக்களாகிய உங்களிடத்தில் கூட துரு அவகுணங்கள் சேரும்போது நீங்கள் மதிப்பற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இந்த கண் மூலமாக தங்களுடைய சகோதரர்களை பாருங்கள், அவர்களை ஆத்மாவாக பாருங்கள். சகோதரன் என்று பார்ப்பதன் மூலம் கர்மேந்திரியங்கள் சஞ்சலப்படாது. ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும், உலகத்திற்கு எஜமானனாக ஆக வேண்டும் என்றால் இந்த உழைப்பில் ஈடுபடுங்கள். இது ப்ராக்டிஸ் வேணும். சகோதரன் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். பிறகு இந்த பழக்கம் உறுதியாகிவிடும். ப்ராக்டிஸ் செய்ய செய்ய அது உறுதியான பழக்கமாக ஆகிவிடும். நீங்கள் தான் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள். பாபாவும் மேலிருந்து வந்துள்ளார், நீங்களும் மேலே இருந்து வந்துள்ளீர்கள். பாபா குழந்தைகள் சகிதமாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். பாபா சேவை செய்வதற்கான தைரியம் அளிக்கின்றார். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி இருக்கிறது. நம்ம தைரியமாக ஒரு ஸ்டெப் வச்சோன்னா 1000 ஸ்டெப்புடைய உதவி பாபா அளிக்கிறார். எனவே இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் சகோதரனுக்கு படிப்பிக்கின்றேன். ஆத்மா படிக்கிறதல்லவா, இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. செகண்ட் டைம் பாபா சொல்கிறார், இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ஞானத்தை பாபா சங்காமயுகத்தில் வந்துதான் கொடுக்கின்றார். நீங்கள் ஆடையின்றி வந்தீர்கள்.
பிறகு இங்கே சரீரத்தை எடுத்து நீங்கள் 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தீர்கள். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து சகோதர சகோதரர்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். தங்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நமக்கு என்ன ஆயிற்று? நன்மை வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இல்லை, அவங்கள பற்றி நமக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு, அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே அப்படின்னு அவங்கள விட்டு விடக்கூடாது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் நன்மை. அதாவது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது நன்றாக அம்பு தைக்கும். ஆன்மாங்கிற உணர்வில் புரிய வச்சோன்னா அம்பு தைக்கிற மாதிரி ஞானம் இதயத்தில் பதியும். இந்த ஒரு கூர்மையை நிரப்ப வேண்டும். உழைத்தால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இதில் கொஞ்சம் சகித்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? 2 கைகள் சேர்ந்தால் தானே ஓசை வரும் அல்லவா? ஒருவர் வாயால் திட்டினால் மற்றொருவர் அமைதியாக இருந்தால் அவர் தானாகவே அமைதியாகி விடுவார். கையோடு கை தட்டினால் ஓசை வரும். குழந்தைகள் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். குழந்தைகளே, எப்போதும் குஷியாக இருக்க வேண்டுமா? என்ன செய்யணும்? எப்போதும் குஷியாக இருக்கணும்னா மன்மனா பவா என்று இருங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தை நினைவு செய்யுங்கள். சகோதரர்களின் பக்கம் பாருங்கள். ஆத்மா, அந்த ஆத்மாங்கிற கண்ணோட்டத்துடன் ஒவ்வொருத்தரையும் பார்க்க வேண்டும். எனவே குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது உங்களுடைய நன்மைக்கான விஷயமே ஆகும். தந்தையின் படிப்பினைகளை சகோதரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவை தான் பார்க்கின்றேன். மனிதர்களோடு பேசுகிறார்கள் எனும்போது அவர்களோட வாயைத்தான் பார்ப்பார்கள் பேசும்போது அல்லவா? நீங்கள் ஆத்மாக்களிடம் பேசுகிறீர்கள் எனும்போது ஆத்மாவைத்தான் பார்க்க வேண்டும். அந்த புருவ மத்தியில் தான் நம்ம பார்க்கணும். சரீரத்தின் மூலம் ஞானம் கொடுக்கலாம், ஆனால் அதில் தேக உணர்வை நீக்க வேண்டும். தேகத்தின் மூலமாக தான் ஞானம் கொடுக்க முடியும், ஆனால் தேக உணர்வை நீக்க வேண்டும். பரமாத்மா தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று உங்களுடைய ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது. பாபாவும் நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆத்மாக்களும் கூட நாங்கள் பரமாத்மா தந்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றனர். நம்ம முன்னாடி பிரம்மா பாபா இருக்கிறாங்க, குல்சார் தாதி இருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம அந்த 3வது கண் மூலமாக அப்பாவை தானே பார்க்குறோம். அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் ஆத்மாவோடு கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவிற்குத்தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இது கூர்மை போன்றதாகும். உங்களுடைய ஞானத்தில் இந்த கூர்மை நிரம்பிவிடும். எனவே யாருக்கும் புரிய வைத்தால் உடனே அம்பு தைத்துவிடும். பயிற்சி செய்து பாருங்கள். அம்பு தைக்கிறது அல்லவா என்று பாபா கேட்கின்றார். இந்த புதிய பழக்கத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் பிறகு தேக உணர்வு நீங்கிவிடும். மாயையின் புயல் குறைவாக வரும். கெட்ட எண்ணங்கள் வராது. குற்றப்பார்வையும் இருக்காது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகளில் சக்கரத்தை சுற்றியுள்ளோம். இப்போது நாடகம் முடிகிறது. இப்போது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ குழப்பமாக விஷயங்கள் கூறியிருக்கிறார்கள். இங்கே எவ்வளோ சகஜமாக பாபா எடுத்துரைக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த படிப்பினையை கொடுப்பது கூட என்னுடைய நடிப்பு என்பதை பாபா தெரிந்திருக்கிறார். ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் வரவேண்டியிருக்கிறது. நான் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் என்றால்
கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அதன்படி அடுத்த பிறவியில் நிலை ஏற்பட்டுவிடும். இது கடைசி காலம் அல்லவா? என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டுவிடும். நினைவு யாத்திரையின் மூலம் கால்கள் உறுதியாகிவிடும். இந்த ஆத்மாபிமானி ஆவதற்கான படிப்பினை ஒரு முறைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளோ அதிசயமான ஞானமாக இருக்கிறது! பாபா அதிசயமானவர் என்றால் பாபாவின் ஞானமும் அதிசயமானதாகத்தானே இருக்கும். ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆகினால் பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பயிற்சியை செய்யுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். மூன்றாவது கண்ணின் மூலம் சகோதரனை பார்க்க வேண்டும். இதுதான் பெரிய உழைப்பாகும். இதுதான் பிராமணர்களாகிய உங்களுடைய சர்வ உத்தமமான உயர்ந்திலும் உயர்ந்த குலமாகும். இந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மதிப்புமிக்கதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த சரீரத்தையும் கூட பாதுகாக்க வேண்டும். தமோ பிரதானமாக இருக்கிற காரணத்தினால் சரீரத்தின் ஆயுள் கூட குறைந்து கொண்டே செல்கிறது. இப்போது நீங்கள் எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு ஆயுள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆயுள் அதிகரித்து அதிகரித்து சத்தியுகத்தில் 150 ஆண்டுகளாக ஆகிவிடும். ஆகையினால் சரீரத்தையும் கூட பாதுகாக்க வேண்டும். இது மண்ணாலான பொம்மை, இது எப்படியாவது அழிந்து போகட்டும் என்பது இல்லை. இதை உயிர் வாழ வைக்க வேண்டும். இது மதிப்புமிக்க வாழ்க்கை அல்லவா? யாராவது நோயுற்றார்கள் என்றால் அவர்களிடம் சலித்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கும் கூட சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்வார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உயிர் வாழட்டும். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். நாம் சிவபாபாவை நினைவு செய்கின்றோம் என்ற புரிதல் இருக்கிறது அல்லவா? பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்கு ஆத்மா நினைவு செய்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரமும் நினைவுகளும் அன்பு நினைவுகளும் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட், நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, மத்திய நிலையில் இருக்கிறேனா அல்லது கீழான நிலையில் இருக்கிறேனா, நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா, நான் ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னை சோதித்து பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், மூன்றாவது கண்ணின் மூலம் ஆத்மா சகோதரனை பாருங்கள். சகோதரன் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் நிலையில் தடுமாற்றம் அடையாது. வரதானம், பிரம்மா பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஃபரிஸ்தா மற்றும் உலக மகாராஜா ஆகுக. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், யார் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடியின் பின்னால் அடி எடுத்து வைக்கிறார்களோ, யார் தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, எந்த குழந்தைக்கு தான் ஃபரிஸ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அது பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. பிரம்மா பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம் தான் மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண ஃபரிஸ்தா மற்றும் நம்பர் 1 உலக மகாராஜா ஆனார். இவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளுக்கு கூட மகான் தியாகம் அல்லது சர்வம்ச தியாகியாக இருப்பார்கள். சம்ஸ்காரத்திலும் கூட
விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். இன்றைய ஸ்லோகன்: இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கிறது. ஆகையால் ஒரு தந்தை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இந்த மாதத்தினுடைய அவ்வக்த சூச்சனை. முழு இயற்கையையும் மாற்ற வேண்டும். தமோகுண சம்ஸ்காரமுடைய ஆத்மாக்களின் தமோகுண வைப்ரேஷனை மாற்ற வேண்டும் மற்றும் தன்னையும் அப்படிப்பட்ட வாயுமண்டலம் சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த விஷால காரியத்திற்கு மனதை சுப பாவனை நிறைந்த சக்திசாலி ஆக்குங்கள்.